சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவா, இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா, கருநிற காகமேறி காசினி தன்னை காக்கும். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான சனி பகவானோட வக்கர பலன்கள் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன ஜோசியர, சனி பகவானோட வக்கர பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கறதா நீங்க சொல்லிட்டீங்களே, இது என்ன தனியா வக்கர பலன்கள், இது ரொம்ப அவசியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது கிரகங்கள்லயே ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். இந்த வக்கர காலகட்டத்துல சனி பகவான் தன்னோட பலத்தை இழந்து இன்னும் மெதுவா செயல்படுவார். பின்னோக்கி போற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஆனா ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார். தன்னோட இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார். அந்த அடிப்படையில இந்த 2025 வருடம் ஜூலை மாசம் 13ஆம் தேதி சனி பகவான் தன்னோட வக்கர காலத்தை தொடங்குறார். இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு 138 நாளைக்கு சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது. இந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னோட பலனை அப்படியே பயங்கரமா மாத்தி கொடுப்பாரு. என்ன நிலைமை இருந்ததோ அதுல அப்படியே தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பாருங்கிறதால ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான் இந்த சனி பகவானோட வக்கர காலம். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனியோட நகர்வால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுப்பாரு. இந்த நேரத்துல அவரோட பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறதும் குறையும். ஏன்னா சனி பகவானோட பார்வைங்கிறது வஜ்ர பார்வை. உங்களோட ராசிக்கு எத்தனாவது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு, அந்த பார்வை மூலமா என்ன ஆதிபந்தம் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்க போறாரு, சனி வக்கர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத துல்லியமா உங்களுக்காக கொடுக்கறேன். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். ரொம்ப அற்புதமான இடம். உங்களோட ராசிக்கு அவர் தான் அதிபதி, உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட சனி பகவான் 3ஆவது இடத்துல இருக்கார் அப்படின்னா 7.5 சனி முடிஞ்சு அடுத்த இடத்துக்கு வந்திருக்கார். அப்படிங்கிறப்ப ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது. அதாவது 7.5 சனி காலகட்டத்தில் நீங்க பட்ட கஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் வெளியில சொல்லி மாளாது. நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கறத அனுபவிச்சிருப்பீங்க. அதையெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ற அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கறத கொடுத்திருப்பாரு. அதாவது உங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டவர்களுக்கு கூட நீங்க கொஞ்சம் இப்ப கௌரவமா தெரிவிங்க. பரவாயில்லையா, அவன் பொழைச்சிக்கிட்டான், என்னமோ ஏதோ எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான் ஆளு, நாளெல்லாம் எங்கடா மீண்டு வர போறான்னு நினைச்சேன் அப்படின்னு 4 பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுத்திருப்பாரு. ஆனாலும் சொல்லனா துயரங்கள் அப்படிங்கிறதும் சனி பகவான் ராசிக்கு 3ஆவது வீட்டுல இருந்தப்ப நடந்திருக்கும். அதாவது 3ஆவது இடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், குறிப்பா இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு நாம சொல்லலாம். இந்த இடத்துல சனி பகவான் இருக்கும்போது இளைய சகோதரர்கள் வகையில மனக்கசப்பு அப்படிங்கறத கொடுத்திருப்பாரு. பேச்சுவார்த்தை இல்லாம கூட போலாம். சில பேருக்கு சனி சுயபலம் இல்லாதவங்களுக்கு சண்டை சச்சரவுகள் அந்த ரேஞ்சி கூட போயிருக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது சகோதர உறவுகளுக்குள்ள இருக்கும். நாம நல்லதுதான் செய்யறோம், ஆனா நமக்கு தீங்கு செய்யறாங்க, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கறத கூட கொடுத்திருப்பாரு. அது மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பா பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒத்தை தலைவலி வரும். தலை வெட்டிக்கிற மாதிரி இருக்கு, படுத்து கிடக்கும் போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன அடிக்கடி இந்த ஆளு சும்மா சும்மா படுத்துக்கிறான், தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு என்ன போ அப்படிங்கிற மாதிரி வீட்டுல உள்ளவங்களே போய் செக் பண்ணிட்டு வா போவாம்பாங்க. சில பேருக்கு கண்ணாடி போடக்கூடிய சூழல் அப்படிங்கிறத கூட கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் இந்த 3ஆம் இட சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது. இந்த 3ஆம் இடத்துல சனி இப்ப வக்கரம் அடைகிறார். அதாவது ஜூலை மாசம் 13ஆம் தேதி ஒரு 137 நாளைக்கு வக்கரகதி அடைஞ்சு பலம் இழக்கிறார். அப்படிங்கிறப்ப இந்த ஆதிபந்தங்களை சனி பகவான் சரி பண்ணி கொடுப்பார். சகோதர உறவுகளுக்குள்ள உண்டான சர்ச்சை அப்படிங்கிறத ஒரு முடிவு கொண்டு வந்துடுவார். இதுக்கு மேல நீங்க ராசியா இருக்கலாம், நம்ம அண்ணன் நமக்காக தான் நல்லது செய்யறான், நம்ம தம்பி நமக்கு நல்லதுதான் செய்யறான், நாம ஒத்துமையா இருந்தாதான் இனிமே உருப்பட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு அன்னோன்யம் அப்படிங்கறத கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டு சொத்து பாகம் பிரிக்கலாம், நல்லா இருக்கும். பூர்வீக சொத்து இருக்கு, பாகம் பிரிச்சுக்கிறோம், மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்திரம் போட்டுக்கிறோம். இல்ல பூர்வீக சொத்தை நம்ம பாகத்தை ஏதோ வித்துவிட்டோம், இல்ல அதுல ஏதோ ஒரு வேலை செய்யறோம் போற வரோம், இப்படிங்கிற மாதிரியான நன்மைகள் அப்படிங்கறதையும் சனி பகவான் கொடுத்திருப்பாரு. அது மாதிரி அவரோட பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வஜ்ர பார்வை. சனி பகவானோட பார்வை அப்படிங்கறதுதான் இருக்கிறதுலேயே மோசமான ஒரு பார்வை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா
ராமாயணத்துல ராவணேஸ்வரன் நவகிரகங்களை சிறைபிடிக்கும் போது சனி பகவானை மட்டும் நேருக்கு நேர் பிடிக்காம பின்னால் இருந்து பிடிச்சான். என்ன காரணம்னா சனி பார்வை நேருக்கு நேர் நம்ம மேல பற்றக்கூடாது அப்படின்னு ஈஸ்வர பட்டம் பெற்ற ராவணேஸ்வரனே கிரகங்கள்லயே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகமான சனீஸ்வரனை பார்த்து அச்சப்பட்டான் அப்படிங்கறதான் புராணம். அந்த அளவுக்கு அந்த பார்வைக்கு வீரியம் அப்படிங்கிறது அதிகம். அப்படிப்பட்ட அந்த பார்வை உங்களோட ராசிக்கு 5, 9, 12 இந்த வீட்டுல எல்லாம் விழுந்தது. அதாவது ரிஷபராசியில சனி பார்வை, கன்னிராசியில சனி பார்வை, தனுசு ராசியில சனி பார்வை. அப்ப இந்த ஆதிபந்தங்கள் அப்படிங்கறத சனி கொஞ்சம் கெடுத்திருப்பார். 5ஆம் இடத்துல சனி பார்வை விழுது அப்படின்னா பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கிறதுல கொஞ்சம் முன்ன புண்ண அப்படிங்கறத கொடுத்திருப்பாரு. இந்த பார்வையோட வீரியம் குறையுதுங்கிறதால இப்ப இந்த பூர்வீக சொத்து பாக பிரிவினை அப்படிங்கிற செய்யலாம். ஏற்கனவே சகோதர ஸ்தானத்துல இப்ப சனி வக்கரம் அடைகிறதால இந்த அமைப்பு இருக்குன்னு அதான் இந்த 5ஆம் இட பார்வை அப்படிங்கறதும் காட்டுது. அது மாதிரி பிள்ளைகள் கொஞ்சம் உங்க பேச்சை கேட்டு மதிச்சு நடந்திருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் வேலை இல்லாம இருந்திருப்பாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இதுக்கு மேல பிள்ளைகளால நீங்க பெருமை அடையக்கூடிய காலம். இந்த 137 நாள்ல உங்க பிள்ளைகள் சாதனை படைப்பாங்க. நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு, பொறுப்பா இருக்கிறது, ஒரு குடும்பம் புள்ள ஊட்டி ஆகிறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணா கூட இந்த காலகட்டத்துல பண்ணலாம். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சனி கொடுப்பார் அப்படிங்கறதால நன்மை. அது மாதிரி 9ஆம் இடத்துல சனி பார்வை விழுந்தது அப்படிங்கும் போது காசு பணம் வந்திருக்கும். ஆனா செலவு அப்படிங்கறதும் பண்ணும். 10 ரூபா மிச்சம் அப்படிங்கிறது இல்ல. பெருசா கடை இருந்ததை அடைச்சிட்டேன். ஆனா திரும்ப ஒரு 10 ரூபா கடை வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. குறிப்பா ஒரு வீடு கட்டுறேன் போறேன் வரேன்னா நாம ஒரு திட்டம் போட்டா அது ஒரு திட்டத்துல போய் நிக்குது. நான் ஒரு 10 லட்ச ரூபா கணக்கு போட்டா அது 20 லட்ச ரூபாயில போய் நிக்குது. இப்ப மேல நான் ஒரு 5-6 லட்சம் கடை வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கறத கொடுத்துருச்சு. இப்படி எல்லாம் கூட இந்த சனி பார்வை 9ஆம் இடத்துல விழுந்தப்ப கொடுத்துருக்கோம். ஆனா இப்ப இந்த 137 நாள் காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்ப நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வராது. உங்களுக்கு வர வேண்டிய தொகை அப்படிங்கிறது வந்துடும். இந்த 137 நாள்ல வீடு கட்டி குடி போகலாம். ஒரு வீடு கட்டின பாதியில நிக்குது, லோன் வரல, பண பிரச்சனையால பாதியில நிக்குது. இப்படி இருந்தவங்களாம் வீடு கட்டி குடி போகக்கூடிய பாக்கியம் அப்படிங்கறது இந்த 137 நாள்ல இருக்கு. அப்ப நின்ற கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது இதுக்கு மேல நல்லபடியா நடக்கும். விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல சனி பார்வை விழுந்ததால காசு பணம் அப்படிங்கிறது சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆயிருக்கும். ராசிநாதன் அப்படிங்கறதால தெண்ட செலவு அப்படிங்கறதும் நிறைய ஆயிருக்கும். ஒரு காலகட்டத்தில் நம்ம கணக்கு போட்டு பார்த்தா இவ்வளவு காசா செலவு பண்ணிட்டோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். அதனால நம்மளே இதுக்கு மேல செலவுகளை குறைக்கணும், காசை 10 ரூபா மிச்சப்படுத்தணும் அப்படின்னு அந்த பணத்தை சிக்கனப்படுத்தக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது வாழ்க்கையிலேயே முதன்முறையா மகர ராசிக்காரர்களுக்கு வரும். இனிமே சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. குறிப்பாவே மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இது எதுக்கு செலவு பண்ணலாம், இது எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு. தெண்டை செலவு ரொம்ப சாதாரணமா பண்ணுவாங்க. ஆனா இடியே விழுந்தாலும் சில விஷயங்களுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொள்கை உள்ளவங்க. இதுக்கு மேல கொஞ்சம் காசு பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிற நாட்டம் உங்களுக்கு வரும். இது எல்லாத்தையுமே சனி பகவான் சரி பண்ணி கொடுப்பாரு. அந்த வகையில இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது 7.5 சனியில நீங்க பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல சனி வந்த பிறகு மாறி இருக்கும். அதுல எழுந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு சொல்லி உங்களை கௌரவத்தோட இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்து மரியாதையோட வாழ வைக்க போற அற்புதமான காலகட்டமா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.